வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம். ஆமா, நம்ம வாழ்க்கைய நாமளே எப்படி டிசைன் பண்ணலாம்னு சொல்ற ஒரு மூலத்தை பத்தி. கரெக்ட். ஆரோக்கியம், பணம், சந்தோஷம் இது எல்லாத்தையும் அடைய நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய சக்தி இருக்குன்னு இது ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. சொல்லப்போனா இதோட மைய கருத்து ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். அதாவது நம்மளோட வழக்கமான எண்ணங்களும் நம்ம மனசுல ஓடுற கற்பனைகளும் தான் நம்ம தலையெழுத்தையே உருவாக்குதுன்னு இந்த சோர்ஸ் சொல்லுது இல்லையா? ஆமா, நீங்க ஆழ் மனசுல என்னவா இருக்கீங்கன்னு ஆழமா நம்புறீங்களோ அதுவாதான் நீங்க வெளி உலகத்துல ஆவீங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது சில அடிப்படையான கேள்விகளை எழுப்புது. ஆமா, ஏன் ஒருத்தர் சந்தோஷமா இருக்காரு, இன்னொருத்தர் சோகமா இருக்காரு? ஏன் ஒருத்தர் ஜெயிச்சுக்கிட்டே போறாரு? ஆமா, இதுக்கெல்லாம் பதில் வெளியே இல்ல, நமக்குள்ளேயே இருக்குன்னு சொல்லுது. நம்ம புறமனம், அதாவது கான்ஷியஸ் மைண்ட், மற்றும் ஆழ்மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட், இது ரெண்டும் வேலை செய்யற விதத்துல தான் எல்லா ரகசியமும் அடங்கியிருக்கு. சரி, வாங்க இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். இந்த உரையாடலோட நோக்கம் இந்த மூலக்குறிப்புல இருக்கிற முக்கிய கருத்துக்களையும் அது சொல்ற டெக்னிக்கலையும் உங்களுக்கு புரிய வைக்கிறது தான். நிச்சயமா. முதல்ல இந்த மூலக்குறிப்பு சொல்ற ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு மனம்தான். ஆனா அதுக்கு ரெண்டு விதமான செயல்பாடுகள் இருக்கு. ஆமா, ஒன்னு புறமனம், இன்னொன்னு ஆழ்மனம். இத விளக்க ஒரு சூப்பரான ஓமை பயன்படுத்தப்படுது. அந்த தோட்டம் ஓமைதானே? அதேதான். நம்ம மனச ஒரு தோட்டம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க தான் அந்த தோட்டக்காரர். நாள் முழுக்க உங்க ஆழ்மனங்கிற நிலத்துல எண்ணங்கள்ங்கிற விதைகளை விதைச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆமா, நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதைத்தான் அறுவடை செய்வீங்க. நல்ல எண்ணங்களை விதைச்சா உங்க வாழ்க்கையில சந்தோஷம், வெற்றி எல்லாம் அறுவடையாகும். ஆனா கோவம், பொறாம, பயம் மாதிரியான முச்செடிகளை விதைச்சா அதுதான் உங்க வாழ்க்கையிலயும் முளைக்கும். இதுல ஒரு சிக்கல் இருக்கு பாருங்க. நம்ம தோட்டத்துல களைகள் தானா முளைக்கும், ஆனா நல்ல செடிகளை நாம தான் கஷ்டப்பட்டு அக்கறையா வளர்க்கணும். வாவ், ரொம்ப கரெக்ட். அதே மாதிரிதான் எதிர்மறை எண்ணங்கள் ரொம்ப ஈஸியா நம்ம மனசுல வந்துரும். நேர்மறை எண்ணங்களை நாம தான் கான்ஷியஸா, அதாவது போதபூர்வமா விதைச்சு வளர்க்கணும். சூப்பர். அப்போ இந்த புறமனம், ஆழ்மனம் இதோட வேலைகள் என்ன? இது எப்படி வேலை செய்யுது? இங்கதான் விஷயம் இன்னும் ஆழமாகுது. உங்க புறமனம் ஒரு கப்பலோட கேப்டன் மாதிரி. ஓகே. உங்க ஆழ்மனம் அந்த கப்பலோட இன்ஜின் ரூம்ல இருக்கிற ஊழியர்கள் மாதிரி. ஓ, அப்ப அவங்களுக்கு கேப்டன் யாரு, எங்க போறோம்னு எல்லாம் தெரியாது. தெரியவே தெரியாது. கேப்டன் கொடுக்கிற கட்டளைய அப்படியே நிறைவேற்றுவாங்க. கேப்டன் சரியா வழிகாட்டுனா கப்பல் பத்திரமா கரைய சேரும். ஆனா கேப்டன் தப்பான கட்டளையை கொடுத்தா, உதாரணத்துக்கு கப்பலை பாறையில மோதுன்னு சொன்னா, ஊழியர்கள் அதையும் கேள்வி கேட்காம செய்வாங்க. கப்பல் சுக்குநூறா உடைஞ்சிடும். புரியுது. அப்போ நம்மளோட புறமனம் என்னால முடியாது, எனக்கு அதிர்ஷ்டம் இல்ல அப்படின்னு எதிர்மறையான கட்டளைகளை கொடுக்கும்போது, நம்ம ஆழ்மனம் அதை அப்படியே நம்பி நம்ம வாழ்க்கைய அந்த பாறையில கொண்டு போய் மோதிருது. ஏன்னா ஆழ்மனசுக்கு தர்க்கம் பண்ண தெரியாது. தெரியாது, அதுக்கு எது நல்லது கெட்டதுன்னு யோசிக்க தெரியாது. நீங்க கொடுக்கிற கட்டளைய அப்படியே ஏத்துக்கும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இந்த மூலத்துல இருக்கு. நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். ஆமா, அவ ஒரு கடையில ரொம்ப அழகான விலை உயர்ந்த ஒரு தோல் பைய பாக்குறான். பார்த்ததும் அவளோட முதல் எண்ணம், ச்சே இத வாங்க எனக்கு காசு இல்லையே அப்படிங்கிறது தான். ஆமா, உடனே அவ சிங்கத்தை மாத்திக்கிட்டு தனக்குத்தானே சொல்லிக்கிறா, அந்த பை என்னோடது, அது எனக்காகவே செய்யப்பட்டிருக்கு, நான் அதை மனசளவுல ஏத்துக்கிட்டேன். அவ அப்படி நினைச்சதோட நிறுத்தல, அத மனசுல ஒரு படமாவே பாக்குறா. அந்த பைய அவ தோல்ல மாட்டிட்டு இருக்கிற மாதிரி, அதை தொட்டு உணர்ற மாதிரி கற்பனை செய்யறா. ஆமா. ஆச்சரியம் என்னன்னா, அன்னைக்கு சாயங்காலமே அவளோட பிறந்த நாளுக்கு அவ காதலன் அதே பைய அவளுக்கு பரிசா கொடுக்கறான். இது எப்படி நடந்தது? இந்த சோர்ஸ் சொல்றபடி அவரோட ஆழ்மனம் அவளோட ஆழமான நம்பிக்கையை நிறைவேற்றிருக்கு. இதுதான் நம்பிக்கையின் விதி, லா ஆஃப் பிலீஃப். ஓ, அப்போ இதுல மதம், கடவுளெல்லாம் சம்பந்தப்படலையா? அதாவது இந்த புத்தகம் சொல்றது என்னன்னா, மதங்களோட சக்தி அந்த மதத்திலே இருக்கிற குறிப்பிட்ட கடவுள்கிட்ட இருந்து வரல. மாறாக உங்க மனசு அந்த கடவுள் மேல வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையிலேருந்து தான் வருது. அந்த சக்தி வெளியே இல்ல, அது உங்களுக்குள்ளதான் இருக்கு. ஒரு நிமிஷம், இது கேட்டு நல்லா இருக்கு. ஆனா இது தற்செயலா நடந்ததா? அதாவது ஒரு கோயின்சிடென்ஸா, இல்ல உண்மையாவே அவளோட எண்ணம் தான் இதுக்கு காரணமா? இதை எப்படி பாக்குறது? அருமையான கேள்வி. நிறைய பேர் இப்படிதான் யோசிப்பாங்க. இந்த சோர்ஸ் சொல்றது என்னன்னா, நீங்க எதை நம்புறீங்களோ அதுதான் உங்க யதார்த்தமா மாறுது. நீனா அந்த பை கிடைக்கும்னு ஒரு சந்தேகமும் இல்லாம முழுசா நம்புனா, ஓகே.
அந்த நம்பிக்கை அவ ஆழ் மனசுக்கு ஒரு தெளிவான கட்டளைய கொடுத்துச்சு. ஆழ் மனம் அந்த கட்டளைய நிறைவேற்ற அவளுக்கு தெரியாத வழிகள, அதாவது இந்த கேஸ்ல அவ காதலன் மூலமா உருவாக்கி அந்த பொருள அவகிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கு. அப்போ நாம தற்செயல்னு சொல்ற பல விஷயங்களுக்கு பின்னாடி இந்த ஆழ்மனதின் விளையாட்டு தான் இருக்குன்னு இது சொல்லுது. ஆமா, ஓகே, அப்ப நம்ம நம்பிக்கை தான் எல்லாமே. சரி, இந்த சக்தி வாய்ந்த ஆழ்மனச நமக்கு சாதகமா வேலை செய்ய வைக்கிறது எப்படி? அதுக்கு தான் சஜஷன், அதாவது ஆலோசனைங்கிற கருவிய பயன்படுது. சஜஷன். ஆமா, நம்ம ஆழ்மனம் எந்த ஆலோசனையும் கேள்வி கேட்காம ஏத்துக்கிற தன்மை கொண்டது. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் ஹிப்னோசிஸ். ஆமா, ஒருத்தரை ஹிப்னோடைஸ் செஞ்சு நீங்க ஒரு பூனை அப்படின்னு சொன்னா அவர் பூனை மாதிரியே நடந்துப்பார். பால் குடிப்பாரு, ஏன்னா அவரோட புறமனம் தூங்கிடுச்சு. ஆழ்மனம் நேரடியா அந்த ஆலோசனையை ஏத்துக்குச்சு. அதுதான் உண்மை. அப்போ நாமளே நமக்கு ஆலோசனை கொடுத்துக்கலாமா? நிச்சயமா. அதுக்கு பேரு ஆட்டோ சஜஷன், சுய ஆலோசனை. பிறர் நமக்கு கொடுக்கறது ஹெட்டரோ சஜஷன். ஓ, இதுக்கு அந்த இளம் பாடகி கதை ஒரு நல்ல உதாரணம். ஆமா, அவளுக்கு பயங்கரமான மேடை பயம். மேடை ஏறுறதுக்கு முன்னாடி அவ மனசுக்குள்ள, ஐயோ என்னால பாட முடியாது, என் குரல் சரியா வராது, எல்லாரும் சிரிப்பாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பா. இது ஒரு எதிர்மறையான சுய ஆலோசனை. இதனால அவளால உண்மையாவே பாட முடியாம போயிடுது இல்லையா? ஆமா, அவளோட ஆழ்மனம் ஓகே, உன்னால பாட முடியாது, எல்லாரும் சிரிப்பாங்கங்கிற கட்டளையை ஏத்துக்கிட்டு அவ குரல் வளை தசைகளை இருக்கே. அவளால பாட முடியாத ஒரு சூழலை உருவாக்கிடுது. ஆமா, இத மாத்த அவ ஒரு டெக்னிக்க பயன்படுத்துறா. தினமும் 3 வேளை ஒரு அமைதியான இடத்துல உக்காந்து, நான் நம்பிக்கையோட பாடுறேன், நான் அமைதியா ரிலாக்ஸா இருக்கேன் அப்படின்னு திரும்ப திரும்ப உணர்வுபூர்வமா சொல்ல ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நாள்ல அவ மேடை பயம் காணாம போயிடுது. ஆமா, ஒரு வெற்றிகரமான பாடகியா மாறுறா. பிறர் கொடுக்கிற ஆலோசனையோட சக்திக்கு ஒரு ஒரு அதிர்ச்சியான உதாரணமும் இதுல இருக்கு. அந்த அப்பா மகள் கதை தானே? ஆமா, ஒருத்தரோட மகளுக்கு மருத்துவர்களால குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லப்பட்டு ஒரு நோய் இருக்கு. அந்த அப்பா விரக்தியில அடிக்கடி என் மகளை குணப்படுத்த என் வலது கையை கூட கொடுப்பேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்காரு. அவர் அது சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்றார். ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆழ் மனசுக்கு ஜோக் புரியாது. அது நீங்க சொல்ற வார்த்தைகளை அப்படியே எடுத்துக்கும். ஆமா, ஒரு நாள் ஒரு கார் விபத்துல அவரோட வலது கை துண்டிக்கப்படுது. அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு திரும்பி வந்ததும் ஒரு அற்புதம் நடந்திருக்கு. அவரோட மகளோட நோய் மாயமா மறைஞ்சு அவ சம்பூர்ணமா குணமாயிடுறா. அட கடவுளே, கேட்கவே பயங்கரமா இருக்கு. ஆழ்மனம் ஜோக்குகளை புரிந்து கொள்ளாதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை. அப்போ நம்ம வார்த்தைகளை எவ்வளவு கவனமா பயன்படுத்தணும். ஆனா ஒரு நிமிஷம், எல்லாருமே சொல்ற எல்லா ஆலோசனையும் நம்ம ஆழ்மனம் ஏத்துக்குமா? யாராவது வந்து நீ ஒரு முட்டாள்னு சொன்னா நான் முட்டாள் ஆயிடுவேனா? நல்ல கேள்வி. இங்கதான் நம்ம புறமனத்தோட முக்கியமான வேலை வருது. அது ஒரு வாசல்ல நிக்கிற காவலாளி மாதிரி. கேட் கீப்பர். ஆமா, அதுக்கு தேவையில்லாத எதிர்மறையான ஆலோசனைகளை உள்ள விடாம தடுக்கிற சக்தி இருக்கு. ஒரு அனுபவம் உள்ள மாலுமி கிட்ட போய் உங்களுக்கு கடல் நோய் வரப்போது மாதிரி தெரியுதேன்னு சொன்னா அவர் சிரிப்பாரு. ஏன்னா எனக்கு கடல் நோய் வராதுங்கிற நம்பிக்கை அவரோட ஆழ்மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. அவரோட காவலாளி ரொம்ப ஸ்ட்ராங். ஆனா அதே விஷயத்த தடவையா கப்பல்ல பயணம் செய்யற ஏற்கனவே கொஞ்சம் பயத்துல இருக்கிற ஒருத்தர்கிட்ட சொன்னா அவர் அதை நம்ப வாய்ப்பு இருக்கு. அந்த பயம் அவரோட காவலாளிய பலவீனமாக்கிடும். அந்த எதிர்மறை ஆலோசனை உள்ள போய் உண்மையாவே அவருக்கு கடல் நோய உண்டாக்கிடும். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆலோசனைக்கு தானா எந்த சக்தியும் இல்ல. நாம் அத மனசளவுல ஏத்துக்கும் போதுதான் அது சக்தி பெறுது. ஓகே, அப்போ இந்த சக்தியை நம்ம உடல்நலத்தை சரி பண்ணவும் பயன்படுத்த முடியுமா? வெறும் எண்ணங்களை வச்சு நோய்களை குணப்படுத்த முடியுமா? இந்த மூலம் அப்படிதான் சொல்லுது. இந்த புத்தகத்தோட ஆசிரியர் தனக்கேற்பட்ட தோல் புற்றுநோய, அதாவது சார்கோமாவை குணப்படுத்தின அனுபவத்தையே பகிர்ந்துக்கிறார். ஓ அப்படியா? மருத்துவர்கள் கைவிட்ட நிலையிலையா? ஆமா, அந்த நிலையில அவர் ஒரு குறிப்பிட்ட பிரார்த்தனையை உருவாக்கிக்கிறார். என்ன பிரார்த்தனை இது? தினமும் பலமுறை அவர் இப்படி சொல்லிக்கிட்டா, என் உடலையும் அதன் எல்லா உறுப்புகளையும் என் ஆழ்மனசுல இருக்கிற எல்லையில்லாத அறிவு தான் உருவாக்கிச்சு. அது என்னை எப்படி குணப்படுத்துறதுன்னு அதுக்கு தெரியும். ஓகே, எனக்குள்ள இருக்கிற இந்த எல்லையில்லாத குணப்படுத்தும் சக்தி இப்போ என் உடலோட ஒவ்வொரு அணுவையும் மாத்தி என்னை முழுமையா ஆரோக்கியமா ஆக்குது. அவர் இது வெறுமனே சொல்லல, முழுசா நம்பி உணர்ந்து சொன்னாரு. அதோட விளைவு 3 மாசத்துல அவரோட மருத்துவர்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த புற்றுநோய் முழுசா குணமாகிடுச்சுன்னு இந்த சோர்ஸ் சொல்லுது. வாவ்! புத்தகம் சொல்றபடி இந்த நேர்மறையான கட்டளை ஆழ் மனசுக்கு போகும்போது அது உடலோட இயல்பான குணப்படுத்தும் சக்திய, பாடிஸ் இன்னேட் ஹீலிங் இன்டெலிஜென்ஸ்,
முழு வேகத்துல செயல்பட வைக்குது. ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு புதிய ப்ளூ பிரிண்ட் கொடுக்கற மாதிரி. எக்ஸாக்ட்லி. The mind is essentially reprogramming the body's cells. எனக்கு இந்த என்ரிகோ கரூசோ கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் ஒரு புகழ்பெற்ற ஓபெரா பாடகர். ஆமா, ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்கு முன்னாடி அவருக்கு பயங்கரமான மேடை பயம் வந்துடுது. தொண்டையெல்லாம் வறண்டு. குரல்வளை தசைகள் இறுக்கமாகி அவரால பாடவே முடியல. ஆமா, அவர் ஸ்டேஜுக்கு பின்னாடி நின்னு வேர்த்து கொட்டிருச்சு. அப்போ அவர் கோபமா கத்துறார். ஆனா தனக்குள்ளேயே, சிறிய நான் எனக்குள்ளிருக்கும் பெரிய நானை நெரிக்க பார்க்குது அப்படின்னு. இங்க சிறிய நான்கிறது அவரோட பயம், கவலை நிறைஞ்ச புறமனம். பெரிய நான்கிறது அவரோட ஆழ்மனசோட எல்லையில்லாத சக்தி. அப்புறம் அவர் அந்த சிறிய நான் கிட்ட வெளிய போ, பெரிய நான் பாட விரும்புகிறது அப்படின்னு கட்டளையிடுறார். உடனே என்ன ஆகுது? அவரோட ஆழ்மனஸ் அந்த கட்டளைக்கு பதிலளிக்குது. அவரோட உடம்பு ரிலாக்ஸ் ஆகுது. அவர் மேடைக்கு போய் அன்னைக்கு அவரோட வாழ்க்கையிலேயே மிகச் சிறப்பா பாடுறார். நம்ம எல்லாருக்குள்ளயும் இந்த சின்ன நான் பெரிய நானை அடக்க பாக்குது இல்லையா? ஆமா, நம்ம பயங்கள் நம்ம திறமைய வெளிப்படுத்த விடாம தடுக்குது. நிச்சயமா. இதே கொள்கை வெற்றிக்கும் பொருந்துமா? நான் ஒரு வேலையில ஜெயிக்கணும்னா அதுக்கும் இத பயன்படுத்தலாமா? தாராளமா. நீங்க ஒரு விஷயத்தோட வெற்றிகரமான முடிவை ரொம்ப தெளிவா கற்பனை செஞ்சு அந்த வெற்றி கிடைச்சா எவ்ளோ சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த உணர்வை இப்பவே அனுபவிக்கணும். அப்படி செஞ்சா நம்ம ஆழ்மனம் அந்த முடிவு அடைய தேவையான வழிகளை உருவாக்கும்னு இந்த சோர்ஸ் சொல்லுது. ஆமா, உதாரணத்துக்கு எனக்கு ஒரு ப்ரமோஷன் வேணும்னா என் முதலாளி என்ன பாராட்டுற மாதிரியும் எனக்கு ப்ரமோஷன் ஆர்டரை கொடுக்கற மாதிரியும் ஒரு திரைப்படத்தை ஓட்டி பார்க்கணுமா? ஆமா. ஆனா இது நிஜமாவே வேலை செய்யுமா? நான் கற்பனை பண்ணா மட்டும் போதுமா? இல்ல நான் அதுக்கேத்த மாதிரி கடினமா உழைக்கவும் வேணுமா? இந்த ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு பத்தி இந்த சோர்ஸ் ஏதாவது சொல்லுதா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இது ஏதோ மேஜிக் மந்திரம் மாதிரியே தப்பா புரிஞ்சுக்கப்படுது. இந்த சோர்ஸ் சொல்றது நீங்க வெறும் கற்பனை மட்டும் பண்ணா போதும்னு இல்ல. அப்போ நீங்க அந்த வெற்றிய மனசுல ஆழமா ஏத்துக்கிட்டு உணரும்போது என்ன நடக்குதுன்னா, உங்க ஆழ்மனம் உங்க நடத்தைய மாத்துது. உங்களுக்கு தெரியாமலேயே நீங்க அதிக நம்பிக்கையோட பேசுவீங்க, சரியான நேரத்துல சரியான முடிவுகளை எடுப்பீங்க. ஓ, புரியுது. உங்க ஆழ்மனம் அந்த வெற்றியை அடைய தேவையான வாய்ப்புகளை உங்க கண்ணுல பட வைக்கும். நீங்க செய்யற கடின உழைப்புக்கு இது ஒரு டர்போ பூஸ்ட் மாதிரி. உங்கள் உழைப்ப சரியான திசையில கொண்டு சேர்க்கும். கரெக்ட். உழைப்பில்லாம வெறும் கற்பனை மட்டும் வேலை செய்யாது. ஆனா இந்த மனநிலை இல்லாம வெறும் உழைப்பு மட்டும் உங்களுக்கு முழுமையான வெற்றியை தராது. ரெண்டும் சேரும்போது தான் அற்புதம் நடக்குது. இந்த கான்செப்ட் எல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது? ஏதாவது சிம்பிளான பிராக்டிக்கலான டெக்னிக்ஸ் இந்த சோர்ஸ்ல இருக்கா? இருக்கு. ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த டெக்னிக்குகள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு பாசிங் ஓவர் டெக்னிக். பாசிங் ஓவர். ஆமா, அதாவது ஒரு பிரச்சனைய ஆழ்மனசிடம் ஒப்படைக்கிறது. தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும்னு ஆழ்மனசிடம் கேட்டுட்டு அது தீர்ந்துடுச்சுங்கிற நம்பிக்கையோட தூங்கிடணும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இருக்கு. ஒரு சின்ன பொண்ணுக்கு பயங்கரமான இருமல். அவ அம்மா அவளுக்கு இந்த டெக்னிக்க சொல்லி கொடுக்கறான். ஆமா, அந்த பொண்ணு தூங்க போறதுக்கு முன்னாடி இருமல் போயிடுச்சு இருமல் போயிடுச்சு அப்படின்னு ஒரு தாலாட்டு மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே தூங்குறா. அடுத்த நாள் காலையில அவளுக்கு இருமல் சுத்தமா இல்ல. இதுல என்ன நடக்குதுன்னா, நீங்க அந்த பிரச்சனைய புறமனசோட கவலையில இருந்து எடுத்து எல்லையற்ற சக்தி கொண்ட ஆழ்மனசிடம் ஒப்படைக்கிறீங்க. அது அதுக்கான வழிய பாத்துக்கும். இன்னொரு டெக்னிக் ஸ்லீப்பிங் டெக்னிக். இதுவும் தூக்கத்தோட சம்பந்தப்பட்டதுதான் இல்லையா? ஆமா, தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் இடைப்பட்ட அந்த மயக்கமான நிலை, அதாவது ட்ரௌசி ஸ்டேட், ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த நேரத்துல நம்ம ஆழ்மனசு ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி. எதை சொன்னாலும் கேள்வி கேட்டாம அப்படியே உறிஞ்சுக்குமா? ஆமா, நம்மளோட தர்க்க புத்தி, அதாவது நம்ம கான்ஷியஸ் மைண்ட் குறுக்க வராது. அந்த நேரத்துல எதிர்மறை எண்ணங்களும் குறைவா இருக்கும். அப்போ ஒரு கெட்ட பழக்கத்தை விடணும்னா, உதாரணத்துக்கு புகைப்பிடிக்கிறத நிறுத்தணும்னா இந்த டெக்னிக்கை பயன்படுத்தலாமா? நிச்சயமா. தூக்கம் வர்ற அந்த நேரத்துல நான் புகைப்பிடிப்பதிலிருந்து முழுமையாக விடுபட்டு விட்டேன், என் மனதிலும் உடலிலும் அமைதியும் ஆரோக்கியமும் நிறைந்திருக்கிறது அப்படின்னு திரும்ப திரும்ப உணர்வு பூர்வமா சொல்லிக்கிட்டே தூங்கலாம். இந்த ஆலோசனை நேரடியா ஆழ் மனசுல பதிஞ்சு அந்த பழக்கத்தை விடுறதுக்கான மன உறுதியையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கும். ஆமா கடைசியா இந்த மூலத்துல திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம் ப்ளூ பிரிண்ட் உவமை. ஆமா, ஒரு வீட்டை கட்டுறதுக்கு முன்னாடி ஆர்கிடெக்ட் ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட்டை உருவாக்குவாரு.
அந்த ப்ளூ பிரிண்ட்ல சின்ன தவறு இருந்தா கூட வீடு தப்பா கட்டப்படும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை உருவாக்குற ஆர்கிடெக்ட் நம்ம ஆழ்மனம். அதுக்கு நாம குடுக்கிற ப்ளூ பிரிண்ட் தான் நம்ம எண்ணங்களும் மனப்படிமங்களும். நாம தெளிவான நேர்மறையான ப்ளூ பிரிண்ட கொடுத்தா நம்ம வாழ்க்கை அருமையான மாளிகையா அமையும். ஆனா பயம், சந்தேகம், தாழ்வு மனப்பான்மைன்னு தப்பான ப்ளூ பிரிண்ட கொடுத்தா நம்ம வாழ்க்கையும் ஒரு இடிஞ்சு போன குடிசை மாதிரி தான் இருக்கும். ஆஹா, இந்த மூலக்குறிப்புகளோட மொத்த சாராம்சம் இதுதான். நமக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய புதையல் இருக்கு. அதுதான் நம்ம ஆழ்மனம். அந்த புதையலை திறக்கிற சாவிகள் நம்ம எண்ணங்கள், நம்பிக்கைகள் மற்றும் கற்பனைகள் தான். நீங்க உங்க புறமனம் மூலமா எதை உண்மைன்னு முழுசா ஏத்துக்கிறீங்களோ அத உங்க ஆழ்மனம் ஒரு விவாதம் கூட பண்ணாம அப்படியே ஏத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையில நிகழ்த்தி காட்டும். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, தேர்வு உங்க கையில தான் இருக்கு. ஆரோக்கியத்தை தேர்ந்தெடுங்க, மகிழ்ச்சியை தேர்ந்தெடுங்க, வெற்றியை தேர்ந்தெடுங்க. இந்த ஆழமான அலசல் உங்க மனச பத்தின ஒரு புதிய கண்ணோட்டத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கோன்னு நம்புறோம். நிச்சயமா. இப்போ உங்களுக்கான ஒரு சிந்தனை. இந்த மூலம் சொல்ற மாதிரி நீங்க நாள் முழுக்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவாகவே இருக்கிறீர்கள் அப்படின்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வழக்கமான தானா வர்ற எண்ணங்கள் மூலமா உங்களுக்கு தெரியாமலேயே உங்க ஆழ்மனசுக்கு நீங்க இப்போ என்ன மாதிரியான ப்ளூ பிரிண்ட்டை கொடுத்துட்டு இருக்கீங்க? ஒரு மாளிகைக்கானதா இல்ல ஒரு குடிசைக்கானதா?